பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, சுத்திகரிப்பு இல்லாமல் இருக்குது. அது ஒன்று தங்கி இருக்குது, சாக்கடைகள் எல்லாமே தங்கி இருக்குது. இன்னொன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அத்தியாவசிய பாத்ரூம் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பாதுகாப்பு சுவர் இல்லை, சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் இல்லை, கல் வச்சுருக்காங்க, வேலி போடலை. இந்த கல் இருக்கு பாருங்க பாருங்க, இதுவும் சடலைங்க, புதைச்ச இடங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா, என்னால் நம்பவே முடியலைங்க. நான் இந்த காணொளி மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனைகளை தெரியப்படுத்துகிறோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மணியும் இந்த முயற்சி தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமே, அந்த ஊரை நான் வந்து இந்த வழியே கஸ்டமர் பார்த்துட்டு வரும்பொழுது அங்கே உள்ள குழந்தைங்க, சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க 6 வயசு இருக்கும், ரோட்டோரமாக உட்காந்துருந்தாங்க. அது என்னால் பார்த்து ரொம்ப தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், நிறைய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது சரி நம்ம சேனலை இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். பண்ணுறோம், ஒரு நல்லது பண்ணிடலாம் ஒரு முயற்சியில். நாங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணோம். ஆனால் நாங்கள் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக இந்த சமூக தளமான யூடியூப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறோம்.